காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக குறுஞ்செய்தியை அனுப்பி இருக்கிறார். எங்களுக்கு நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு. ஆனால் செல்போனில் இருப்பதை காட்டாதீர்கள், ஆதாரமாக ஏதாவது இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதை எப்படி சார் பாக்குறது? பிரதமரை சந்திப்பதற்கு வெளியிட்டிருக்காரு இல்லையா? அதையும் வெளியிட்டிருக்காருல்ல ஓபிஎஸ். இப்போ இந்த சம்பவத்தின் மூலமா முதல்ல ஓபிஎஸ் அம்பலமாகி இருக்கிறார், அவர் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கார். ஏன்னா இதுவரைக்கும் அவர் சொல்லிட்டு வந்தது என்னன்னா, பிஜேபி ஹையர் அப்ஸ் மோடி, ஜேபி நட்டா, அமித்ஷா எல்லாரோடையும் டைரக்டா பழக்கம் உண்டு, நான் டைரக்டா அவங்களோட பேசக்கூடியவங்க, அந்த மாதிரியாவே அவர் சொல்லி கொடுத்த மேல்நிலை தலைவர்கள் அத்தனை பேரும் தனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நயினார் நாகேந்திரன் மூலமாகத்தான் அவர் பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவர் இருந்திருக்கார். அவர் நயினார் நாகேந்திரனுக்கு கடிதம் எழுதி இருந்திருக்கிறார்னா, இப்போ நேற்றுக்கு வரைக்கும் அவர் கிளைம் பண்ணிட்டே வந்தார்ல, அந்த கிளைம் ஃபுல்லா ஃபால்ஸ் நிரூபணமாக்குறது. ஓபிஎஸ்க்கு பிஜேபி மேலிடத்துல, டெல்லி மேலிடத்துல எந்த செல்வாக்கும் இல்லை என்பதை ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இந்த கடிதம் உண்மையா பொய்யாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். நீங்க SMS பத்தி பேசலாம், ஆனா அதை தாண்டி அவருக்கு டைரக்டா ஒரு கான்டாக்ட் உண்டு. எப்ப வேணாலும் மோடிட்ட நான் பேசக்கூடிய இடத்துல இருக்கேன், ஒரே மாசத்துல 5 தடவை பிரதமரை பார்த்துட்டு அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படிலாம் இதுக்கு டைரக்டா அவர்கிட்ட பேசி எப்படியோ அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கலாமே. நயினார் நாகேந்திரன் மூலமா போக வேண்டிய இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா டெல்லி மேலிடத்தோட உங்களுடைய செல்வாக்கு என்ன? அப்படின்னா இதுவரைக்கும் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக ஓபிஎஸ் சொல்லிக் கொண்டிருந்த எல்லாமே பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரனுக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து எந்த கடிதமும் போகல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இப்போ பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு நடைமுறை ஒரு பெரிய சிக்கலாகி இருக்கிறதா? ஓ பன்னீர்செல்வம் நயினார் நாகேந்திரனுக்கு பிரதமரை சந்திக்க கோரி கடிதம் எழுதவில்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனாலும் சரி, இப்ப பிரதமர் மோடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பதற்கு நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டுதான் போக வேண்டிய சூழல் அவருக்கு இருக்குதா? அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, அவர் வழியா தான் போகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருப்பதாக ஓபிஎஸ் உணர்ந்து இருக்கிறார். அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கும் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் புரிஞ்சுக்கணும். யார் வழியா எங்க போறதுங்கிறதா இப்ப கேள்வி. ஓபிஎஸ் நயினார் மூலமாகத்தான் மோடியை கான்டாக்ட் பண்ணுங்கிற லெவல்ல இருந்தார்னா, இப்ப வரைக்கும் ஓபிஎஸ் கிளைம் பண்ணிட்டு இருந்தார்ல, பிஜேபி மேலிடத்துல எனக்கு பயங்கர செல்வாக்கு உண்டு, அது அத்தனை பொய்யும் தான் அர்த்தம். டைரக்டா நயினார் நாகேந்திரன் ஓவர்லுக் பண்ணிட்டு டைரக்டா டெல்லியில அவர் கான்டாக்ட் பண்ணிருக்கணும். ஏன் நயினாருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்னொன்னு இந்த போன்ல பேசுறேன் இப்போ வரையும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்னு சொல்றேன், இது நிச்சயமா நயினார் நாகேந்திரன் எங்கேஜே பண்ண மாட்டேன். ஏன்னா இந்தியால இருந்து வெளியேறுகிறோம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இனிமேல ஓபிஎஸோட அவர் எப்படி என்டிஏவுக்குள்ள இருக்கக்கூடிய, அதுவும் தேசிய அளவில் என்டிஏவின் தலைமை கட்சியை சேர்ந்த ஒருவர், அவர் இனிமே எப்படி ஓபிஎஸ் என்கேஜ் பண்ணுவார்? அவங்கதான் வெளியில போயிட்டாங்களே, இன்னைக்கு என்டிஏலயே ஓபிஎஸ் இல்லையே. இனிமேல் நயினார் நாகேந்திரன் இதுக்கு பதில் சொல்லணும்னா ஓபிஎஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் என்கேஜ் பண்ணணும் எந்த அவசியமும் நயினாருக்கு கிடையாது. அவங்க என்டிஏவுக்கு எதிராகவே திரும்பி விட்டாங்க. அதே போல பிஜேபிக்கு எதிராக அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார், சமக்கர சிக்ஷா திட்டத்தை எதிர்த்து. அது டிஎம்கே டோன்லயே ஓபிஎஸ் பேசி இருக்கிறார். எல்லாம் நடந்திருக்கு. இனிமே எப்படி இவர் சொல்றதுக்கெல்லாம் நயினார் நாகேந்திரன் பதில் சொல்லிட்டு இருப்பாரு? இந்த என்டிஏவின் எதிரிகள் ஆகிவிட்டதுனால தேசிய அளவில் என்டிஏவுக்கு தலைமை பதவியில் இருக்கிற பிஜேபியை சார்ந்த மாநில தலைவர் எப்படி இனிமே உங்களுக்கு பதில் சொல்லுவாரு? எப்படி என்கேஜ் பண்ணுவாரு உங்களை? இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.